everyone, Vishara Dudrat students. நாம இன்னைக்கு இந்த வீடியோல மௌரிய சாசன் பிரபந்த் और கலா பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூமிகா பேசிக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். மௌரிய சாம்ராஜ்ய கா சாசன் 185 சூர்பி தக் ரஹா. ஸோ இது வரைக்கும் இந்த காலத்தில் வரைக்கும் இருந்திருக்கு இந்த ஆட்சி. சாசன்னா ஆட்சி. भारतीय इतिहास में सबसे पहले एक साम्राज्य की स्थापना मौर्य वंशम राजाओं ने की है की. லைனாக நம்ம நாகரிகங்களை தான் பின்பற்றிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி வந்து ஒரு சில சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. ஸோ அது மன்னராட்சியோடைய ஃபஸ்ட்டு இருந்தது இந்த மௌரியர்கள் தான் சொல்கிறாங்க. பாரதிய இதிகாஸ், ஸோ இந்தியன் இதிகாசங்கள்லேயே எல்லாத்த விட முதல்ல தோன்றின சாம்ராஜ்யம் இந்த மௌரியர்களுடைய வம்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கா சாசன் நிர்குஷ் தா, அதாவது இங்கே மக்களாட்சி கிடையாது, சர்வாதிகாரம், ஹிட்லர் மாதிரி. உன்கி ராஜ்தானி பாட்லிபுத்ரா தீ, இவங்களுடைய தலைநகரம் பாட்லிபுத்ரா, தற்போதைய பாட்னா. இதோடைய பழைய நேம் பாட்லிபுத்ரா. மௌரிய வம்சாக்கா பகலா ராஜா சந்திரகுப்த தா, இந்த வம்சத்துடைய முதல் ராஜா சந்திரகுப்த். உன்கா பேட்டா பிந்துசார் பி பிரசித் ராஜா பனா, இவங்களோட பையனும் பிந்துசாரும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜாவாக மாறினா. பிந்துசார் கா பேட்டா அசோக் பகூத் சக்திசாலி அவர் மகாராஜா ஹே. ஸோ அவரோட பையன் அசோகரும் நல்ல சக்திசாலி அண்டு அவர் ஒரு நல்ல கிங்கும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்திரகுப்த் ஏக குஷல் ராஜா தா. ஸோ அந்த சந்திரகுப்தி எப்படிப்பட்டவர்னா திறமையான ஒரு ராஜா. வக்குச்சோ सोचता कि वगी काहुन मना जाता है. சோச்சுனா திங்க் பண்ணுறது, அவர் நினச்சது சட்டமாக்கப்படும், அந்த அளவுக்கு சர்வாதிகாரம் அந்த ஆட்சியில் ஓங்கி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சாம்ராட்டுக்கே தீன் பிரமுக கர்த்தவிய. ஸோ ஒரு பேரரசருக்கு இவங்க ஆட்சியில் 3 முக்கிய கடமைகள் இருக்குது. சாசன் ஆட்சி பண்ணணும், நியாயமாக பண்ணணும், சேனா இராணுவத்தை, அரசர் தான் சம்பத்தித் கர்த்தவிய. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் அரசர் தான் நின்று பார்க்கணும். சாசன் சம்பத்தி கர்த்தவியா, இங்கே சாசனில் இவங்க என்ன பண்ணாங்க, சாம்ராட் பேரரசர்னு அர்த்தம், குத் ராஜ்யக்கே அதிகாரம் கோ நியுக்த் கர்த்தா தா. ஸோ அரசர் ரிலேட்டடாக இருக்கிற அதிகாரிகளை பேரரசரை நியமித்தார். நியுக்த்னா அப்பாயிண்ட் பண்ணார். நியாய சம்பத்தி, மக்களுக்கு ஏதாவது அநியாயம் நகரங்களில் நடக்கலாம் இல்லையா, அதை விசாரிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஊரில் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாம்ராட் நீச்சே, பேரரசருக்கு கீழே நியாய வாலாக்ஸே, அதாவது கோர்ட்லேருந்து அப்பீல் மேல்முறையீட அரசரே கேட்டார். சாம்ராட் ஸ்வயம் பிரஜாசே ஆவேதன் பத்திர, அப்படின்னா அந்த மனு கொடுப்போம் இல்லையா, இந்த வசதி எங்களுக்கு வேணும், எங்கள் இதில் இந்த பிரச்சனையாக இருக்குன்னு. சாம்ராடே தானாக நேரில் போய் மக்களுடைய இந்த ஆவேதன் பத்திர, ஸோ அப்பாயின்மெண்ட்டை, அந்த மனுக்களெல்லாம் வாங்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணார். ஸோ அரசருக்கு இந்த ஆட்சியில் நிறைய வேலை இருந்திருக்கு. தேர்ட் ஒன் இராணுவம் ரிலேட்டடாக என்ன பண்ணார், சாம்ராட் யுத்த சேத்திரமே பகுஞ்சர் ஸ்வயம் யுத்த கா சஞ்சலான் கர்த்தே ஹே. ஸோ யுத்த களத்துலேயும் அரசர் தான் முன்னாடி நின்று யுத்தத்தை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி நிர்வாகம், மந்திரி, பரிஷத், அதாவது குரூப்பு, அரசர் மட்டுமே எல்லாத்துலேயும் கவனம் செலுத்த முடியாது. ஸோ அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு கீழே குரூப் ஆஃப் மந்திரிகள் வச்சுருவாங்க. கல்விக்கு ஒருத்தவங்க, உணவுக்கு ஒருத்தவங்க, விளையாட்டுக்கு ஒருத்தவங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோம் இல்லையா நம்மளோட சமுதாயத்தில். அதே மாதிரி சாம்ராட்டுக்கு சகாயத்தை கர்னே கேலியே மந்திரி பரிஷத் நியுக்த है. ஸோ குரூப்ஸ் மந்திரி குரூப்ஸை அப்பாயிண்ட் பண்ணார் சாம்ராட். பரிஷத்துமே 12 से 20 மந்திரி தக்க है. ஒரு குரூப்புக்கும் 12லேருந்து 20 மந்திரிகள் இருக்காங்க. இந்த மந்திரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மந்திரி நாமக்கு ஷமித் பி பனி ஹே, துணைக்குழுக்களையும் உருவாக்குனாங்க இந்த மந்திரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. உஸ்மே அந்த ஒரு குரூப்லையும் 3 या 4 சத்ய ஹே. ஸோ இந்த துணை மந்திரிகள் எத்தனை பேர் இருப்பாங்களாம், ஒரு குரூப்புக்கும் 3லேருந்து 4 பேர் இருப்பாங்களாம். ஸோ அந்ததுக்கு ஹெட்டு வந்து விபாக், அதாவது அந்ததுக்கு தலைமை அத்தியாக்ஷ, அபாய
அபாயித்திய அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். சரியா? இதுலேயுமே 18 துணைக்குழுக்கள் இருந்திருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸெல்லாம் ஆட் பண்ணால் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ இது முக்கியமானதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாநில அரசு எப்படி இருந்திருக்கு, ராஜ்ய சர்க்கார் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாமா. அந்நிய பிராந்தோமே. ஸோ இப்போ அரசர் அரண்மனை இருக்கிறது ராஜ்தானி, தலைநகரம் அல்லாத மற்ற மாநிலங்களில் அந்நிய பிராந்தோம், மற்ற மாநிலங்களில் சாஷன் கேலியே ராஜபுருஷோன்னா அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண்மகன் கோயின் யுக்து கர்த்தாக ஒரு மாநிலத்துக்கும் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி அங்கே ஆட்சி பண்ணாங்க. ஸோ அவங்க சாம்ராட்டுக்கு அப்டேட் பண்ணி அவங்களுக்கு அங்கே மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஸ்தானிய பிரஜாசன், அதாவது உள்ளூர் நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு. ஸோ நகரத்துக்குள்ளே இருக்கிற கிராமங்களுடைய நிர்வாகத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். கிராமிக்கு கிராமவாலோசே நீ வச்சிட்டு ஹோத்தேக. ஸோ கிராமங்களில் ஒரு தலைவர் அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுருக்காங்க. சடக், பூல், போஹரே, ரோடு, பாலம், குளங்களெல்லாம் ஆதி பனானே கா கிராம் சபாக்கி கர்த்தீக. ஸோ இதெல்லாம் அந்த கிராமத்துக்கு உருவாக்கி வச்சுக்கிறதுக்கான அதிகாரம் அந்த கிராமங்களில் இருக்கிற ஹெட்டுக்கிட்ட இருந்திருக்கு. நகர் சாஷன், ஸோ தெருக்களுடையது. நகர் சாஷன் கா பிரமுக் பௌர் ஹை. ஸோ அந்த இப்போ கவுன்சிலர் மாதிரி அவங்க பௌர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்ன காரிய கேலியே சே சமாஜித் ஹத்தி. ஸோ நிறைய டைப்ஸான துறைகளுக்கு 6 முக்கிய துறைகள் இருந்திருக்கு. ஷில்ப் கலா சமீதி, அதாவது ஹேண்டிகிராஃப்ட் ஒரு குரூப்பு, கைவினை பொருட்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அதை மார்க்கெட்டிங் பண்ணுற குரூப்பு. ஜன் கணா சமீதி, அதாவது மக்கள் தொகை எத்தனை பேர் இருக்காங்க, இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கா, பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்காங்களான்னு பார்க்குறது. விதேஷி யாத்திரை சமீதி, நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்களா. விதேஷி அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி. இப்போ எப்படி வெளிநாட்டு தூதரகம் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வெளியூர் போய் அங்கே யாராவது இறந்து போயிட்டாலோ காணாமல் போயிட்டாலோ நம்ம இந்த துறையை அணுகி அவங்கள பார்த்துக்கலாம். ஸோ வெளிநாடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை நமக்காக இவங்க பண்ணுவாங்க. வாணிஜ்ய சமீதி, அதாவது வாணிபம். ஸோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது அது ரிலேட்டடாக பார்க்குற குரூப் இது. அதுக்கடுத்து உத்தியோக சமீதி, ஸோ அரசாங்க ரிலேட்டடாகவோ தனியார் ரிலேட்டடாகவோ வேலை வாங்கி கொடுக்கறது. கர் சமீதி ஆதிதி, வரிகளை, மக்களுக்கு தேவையான சாலை வரி, சொத்து வரி, வருமான வரி, அந்த மாதிரி வரிகளை பார்க்குற டீம் இது. மௌரிய சாசன் மே ஜான்தா, அதாவது மக்கள் மௌரிய ஆட்சியில் சுகி அவர் சந்தோஷமாகவும் இருந்தாங்க, ஸ்வப்னதி, ஸோ வளமாகவும் இருந்தாங்க, அவங்களுக்கு குறைவே இல்லாமல் இருந்தது. சாஷன் பிரபந்த் சுவியாவஸ்தியதா, ஸோ அந்த ஆட்சி முறையும் நல்லா இருந்துச்சு. இது வரைக்குமே நம்ம பார்த்த வரைக்கும் மக்களுக்காக மந்திரி குரூப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு துணை குரூப்ஸு, அப்புறம் கிராமங்களுக்கு ஹெட்டு, நகரங்களுக்கு நகர மக்களுடைய தொழில் முறையை பண்ணுறதுக்கு 6 டிஃப்ரெண்ட்ஸ் குரூப், இவ்வளோ வச்சு ஆட்சி முறை நல்லா இருந்தது. ஸோ இதோட டிப்பனி நான் இங்கே பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த நம்பர்ஸையே நான் டிப்பனிக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பர் மார்க் பண்ணாதவங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டிப்பனிக்கு பாயிண்ட்ஸ் நம்பர் மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா சேம் ஸ்டோரி தான் நம்ம டிப்பனிலையுமே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பிக் கொஷின் படித்தாலே போதும், டிப்பனியும் படித்த மாதிரி. ஸோ மௌரிய சாசன் வியவஸ்தாவில் நீங்கள் 2nd பாயிண்ட், 3rd பாயிண்ட், 4th பாயிண்ட், 5th பாயிண்ட், 8th பாயிண்ட், 10th பாயிண்ட், 11th, 15, 24, 25, 26 எழுதினா போதும். இங்கே கொடுத்துருக்க எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி சைட் ரைட்டிங் போட்டு நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதுங்க. இந்த மாதிரி பாட்டாக எழுதுறதுக்கு பதிலாக இது உங்களுக்கு மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் அண்ட் வாட்சிங்.